ஓவர் ட்ரேடிங் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலுமே ஓவர் ட்ரேடிங்கிறது ஒன்றுனா ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் எடுக்கிறதுன்றது ஓவர் ட்ரேட் கிடையாது. என்னன்னா ஒரு செட்டப் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போயிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இட் லீட்ஸ் டு ஓவர் ட்ரேடிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் கேண்டில் இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன்ட்டு. பட் அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நான் நிறைய பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிடுவேன், ப்ரைஸ் ரொம்ப டிவியேட் ஆயிரும், அதனால் நான் இப்போயே என்ட்ரு ஆகிறேன்னு சொல்லி செட்டப் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரு ஆயிடுவாங்க. அதனால் என்ன ஆகும், அவங்களோட ஸ்டாப் லாஸ் வைடன் ஆகும், அந்த இடத்துல ட்ரேட் செட்டப்பே வந்திருக்காது, வராமையே தேவையில்லாமல் அந்த ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அது அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 252 நாளுமே வருஷத்தில் ஒரே ஒரு ட்ரேடு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தாலே வருஷத்தில் 200 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பீங்க. ஒரு ட்ரேடில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 500 ரூபா லூஸ் பண்ணால் கூட 200 ட்ரேடில் எவ்வளோ ஆகுது? ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சீக்கிரமாக போய் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ மோர் லாஸ். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கிறது விட்டதை பிடிக்கணுன்றதுக்காகவோ இல்லை ஒரு நாளைக்கு 100 ட்ரேட் எடுத்தால் தான் ஓவர் ட்ரேடிங்னே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ட்ரேடு உங்கள் செட்டப் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை எடுத்தால் கூட உங்களை அறியாமல் நீங்கள் அதை ஓவர் ட்ரேட் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம்.